இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, எ பவர் சாஃப்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ரோ, அதாவது ப்ரோனால் ஒன்றும் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட் போனோம், அதில் எ பவர் சாஃப்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ரோ. நான் திரும்பவும் உங்களுக்காக நான் போகிறேன். இந்த விண்டோக்கு நேம் என்னென்னா ஃபைல் மேனேஜர். ஸோ விண்டோஸ் 7 பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு விண்டோஸ் 10 and 11 அப்படின்னிங்கன்னா திஸ் விண்டோ நேம் இஸ் கால்ட் அஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். அதாவது விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் இந்த விண்டோக்கு நேமு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இதே இது விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் திஸ் விண்டோ கால்ட் அஸ் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னாங்க. சரி சார், எப்படி சார் திருப்பி போகிறோம், ஸ்டார்ட் போகிறோம், அதில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணணும்னா அதில் என்ன போனேன், டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அதில் என்ன சப் ஃபோல்டருக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன், ஏ பவர் சாஃப்ட், அதுக்குள்ளார ஒரு சப் ஃபோல்டர் இருக்காது, ஏ பவர் சாஃப்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ரொஃபஷ்னல், ப்ரோனா ப்ரொஃபஷ்னல். ஓகேவா? இப்போ அதுக்குள்ளார போயிட்டேன். இப்போ நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு இல்லையா, அது இந்த 2 ஃபைலும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு ரெக்கார்டிங் பண்ணினது, அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டிங். என்ன சொன்னோம் இப்போ வந்து திஸ் ஃபைல் ஹேஸ் வித்தவுட் ஆடியோ. இந்த வீடியோ ஃபைல் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா வித்தவுட் ஆடியோ இருக்குது. சரி, இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாருங்கள், 144 MB. ஓகேவா? ஸோ வித்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து 1366 அண்ட் தென் ஹைட்டு 768. ஸோ இது வந்து எதுக்கு சார் குறிக்கும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் டெஃபினேஷன்ஸ் அப்படி, அதாவது ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி கிடையாதுங்க. ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். திஸ் வித் திஸ் இஸ் நாட் ஈக்குவலன் டு ஃபுல் ஹெச்டி. ஃபுல் ஹெச்டிக்கு கிடையாது, ஜஸ்ட்டு ஹெச்டிக்கு மட்டும்தான் உண்டு. சரி சார், இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல் ஹெச்டி அப்படின்னீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி என்ன சார் அப்படின்னீங்கன்னா ஃபுல் ஹெச்டிக்கு இதாங்க ஃபுல் ஹெச்டியோட கெப்பாசிட்டி. அதாவது வித் எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு, 1980 இருக்கணும். ஹைட் எவ்வளோ இருக்கணும், 1200 இருக்கணும். இதுதான் வந்து ஃபுல் ஹெச்டி. நம்மளுக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹெச்டி மட்டும்தான். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன சொன்னாங்க, இப்போ நம்ம 1980 அப்படிங்கிறது எதுக்கு போயிடும், வித்துக்கு போயிடும். இது வந்து வித்து. அப்போது 1200 அப்படிங்கிறது எதுக்கு போகும், ஹைட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் ஹெச்டி. இன்றைக்கி வந்து ஃபுல் ஹெச்டியை விட அதிகமாகலாம் வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4K 2K அப்படின்னு வந்துருச்சு. சரி சார், 2K எப்படி இருக்கும், இப்போ ஒன்றுமே கிடையாது, ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து 2K இதை டபுளாக இதை மல்டிப்ளை பை 2 அவ்வளோதாங்க. இப்போ மல்டிப்ளை பை 2னா எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு வந்து, இப்போ வந்து 60, இது வந்து 9 and then this is 3. இது வந்து 2K நான் சொல்லிகிட்ருக்கேன். இதான் 2Kயோட இது வந்து ஃபுல் ஹெச்டி, இது 2K. அப்படியே மல்டிப்ளை 2 போடுங்க நம்மளுக்கு 20, இது வந்து 9, அதுக்கப்புறம் இது 7, இது என்ன 4K. இப்போ நான் 4K போட்டுட்ருக்கேன். இப்போது 4Kவோட இதுதான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஃபுல் ஹெச்டியோட சைஸ் என்ன, 2K அண்ட் தென் 4K இதோட சைஸ்லாம் என்னன்றது நம்மளுக்கு தெரியுது. வித்து ஹைட்டு இதுதான் நம்மளுக்கு சைஸு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு இங்கே இது ரொம்ப முக்கியங்க. இந்த ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கு இல்லையா, இது ஃப்ரேம் ரேட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு குவாலிட்டி வந்து பிக்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு பிட்ரேட், இது வந்து ஆடியோக்கு உங்களுக்கு பிட்ரேட் வந்துட்டு பிட்ரேட் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது ஆடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஹையாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 128க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னீங்கனாலே இட்ஸ் அ குட் ஆடியோ ரேட். ஓகே, குட்டு தான், அதாவது எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராடினரிலாம் நாங்கள் சொல்ல வரல. இல்லே வந்து எக்ஸலண்ட் அப்படின்னிங்கன்னா 320 kbps 320 kbps இருந்தால் மட்டும்தான் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து நாட் பேட். ஓகே, குட்டு. இப்போ நம்ம வந்து 258 kbps ஆடியோ ரெக்கார்டிங். இப்போ வந்து 21 ஃப்ரேம்ஸ், அதாவது ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு நம்மளுக்கு 21 இமேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. சரி சார், இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்மளோட கூகுள் ட்ரைவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா டேக் அ லாங் டைம், ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க.
சரி, இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ப்ளே ஆக போகுது? 1 hour 18 minutes and 4 seconds. 1 மணி நேரம் 18 நிமிஷம் 4 செகண்ட் ப்ளே ஆக போகுது. சரி சார், இதை எப்படி சார் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? இப்போ ரைட் மவுஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் மவுஸ் கொடுத்துட்டேன்னா அதில் ஆட் டு ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆட் டு ஆர்ச்சிவ் ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு பிஃபோர் வி ஷுட் இன்ஸ்டால் WinRAR சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும்? WinRARன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். PowerPoint class 01ன்னு சொல்லியிருக்கேங்க. அதில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆட் டு ஆர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எப்போ டிஸ்பிளே ஆகும்? திஸ் ஆப்ஷன் டிஸ்பிளேட் இன் ஷார்ட்கட் மெனு ஆர் ஆட்டோ வெப் மெனு. இதுக்கு பேர் ஷார்ட்கட் மெனுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆட்டோ வெப் மெனுன்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் ரைட் மவுஸ் ப்ரெஸ் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் தென் ப்ரெஸ் ரைட் மவுஸ் பட்டன் as well as choose add to archive menu item. நான் PowerPoint.class 01ன்ற ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணினேன். அதில் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணினேன். அதில் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணும்போது என்ன மெனு டிஸ்பிளே ஆகுது? ஷார்ட்கட் மெனு ஆர் ஆட்டோ வெப் மெனு. அதில் நான் எனக்கு கிளிக் பண்ணுறேன், ஆட் டு ஆர்ச்சிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணுறாங்க. மெனு ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். டயலாக் பாக்ஸ் ஒன்று வந்துடுச்சு. சரி, இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட் டு வால்யூம் கமா சைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். எத்தனையாக நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கா ஸ்ப்ளிட் டு வால்யூம் கமா சைஸ்ன்னு இருக்குது. இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு எவ்வளோ எம்பி? எனக்கு வந்து 144 MB. நான் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண சொல்ல போகிறேன்? 10 MBயாக ஸ்ப்ளிட் பண்ணு. அப்போ எத்தனை ஃபைல் வரும்? எனக்கு 15 ஃபைல்ஸ் வருங்க. இப்போவே நம்ம கெஸ் பண்ணிடணும். எப்படின்னா, நீங்கள் வந்து 14 × 10 140, மீதி இன்னும் பேலன்ஸ் 4 இருக்கா? அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், 4 வந்துட்டு செப்பரேட் ஃபைலில் போயிடும். அப்போ மொத்தம் 15 ஃபைல்ஸ். அப்போ லாஸ்ட் ஃபைலோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 4 MB. அப்போ பிஃபோர் 14 ஃபைலோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 10 MB. 10 × 4 10 × 14 140. பேலன்ஸாக இருக்கிற ஒரு ஃபைல் 15th ஃபைலில் எவ்வளோ MB இருக்கும்னா 4 MB மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இங்கே நான் வந்து PowerPoint class இதுன்னு கொடுத்துட்டேன், இங்கே MBன்னு கொடுத்துட்டேங்க. சரி, இதில் பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியுமா சார்? இப்போ ஒரு செலக்டட் கேண்டிடேட் மட்டும்தான் இதை வந்து டவுன்லோட் பண்ணணுங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணாலுமே பாஸ்வேர்டு இல்லாமல் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகக்கூடாது. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், செட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்லை, நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஒன்றுமே இல்லை, இந்த PowerPoint.classes இருக்குல்லையா, இதே நேமையே நான் இந்த ஃபைல் நேமையே நான் பாஸ்வேர்டாக செட் பண்ண போகிறேன். இதில் உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்மளுக்கு வந்து PowerPoint.class.01 இது தாங்க பாஸ்வேர்டு. இப்போது திருப்பியும் வந்து நான் இங்கே கொடுக்குறேன், PowerPoint.class.01 இதுதான் நம்மளுக்கு பாஸ்வேர்டு. சரி சார், நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி அன்செக் பண்ணிவிடுங்க ஷோ பாஸ்வேர்டை. இப்போ இங்கே ஷோ பாஸ்வேர்டு கொடுங்க பாருங்கள், அதில் PowerPoint.class.01ன்னு இருக்கா? இங்கே கொடுத்துருக்க ஃபைல் நேம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து திருப்பி அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகே, குட். நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் ஓகே பட்டன் கொடுத்துட்டேங்க. நவ் ஐ செட் பாஸ்வேர்டு டு திஸ் கம்ப்ரெஷன் ஃபைல். இப்போ வரப்போகிற கம்ப்ரெஷன் ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் ஓகே பட்டன் கொடுக்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க.